ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பண்ண போகிறோன்னா சோம்பேறி சிக்கன் பண்ண போகிறோம். இன்னொரு விஷயம், இன்றைக்கி ஹாப்பி பர்த்டே கொண்டாடுறவங்களுக்கும் மேரேஜ் டே கொண்டாடுறவங்களுக்கும் எங்களோட விஷஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சோம்பேறி சிக்கனுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. இப்போ சோம்பேறி சிக்கனுக்கு 1 கிலோ சிக்கன் வாங்கி வச்சுருக்கோம். இதுக்கு தேவையானது ஒரு 3 தக்காளி, 2 வெங்காயம். 1 கிலோ சிக்கனில் வெறும் மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுத்தது மல்லித்தூள் 2 ஸ்பூன், மசாலா 2 ஸ்பூன், சிக்கன் மசாலா 1 ஸ்பூன். அடுத்தது இஞ்சி பூண்டு விழுது நிறைய போட்டுக்கோங்க. செம்மையாக இருக்கும், வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அடுத்தது தயிர், சாஃப்டாக இருக்கும். தயிர் ஊற்றி பிசைஞ்சு வச்சுட்டா சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி இதில் போட்டு கலந்துருங்க. நெக்ஸ்ட்டு வெங்காயம். இப்போ எல்லாம் போட்டாச்சு. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நல்லா கலக்கியாச்சு. ஒரு 1/2 hour ஊற வைங்க. சிக்கன் வாசனையாக இருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் தேவையான பொருட்கள் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் மல்லி, கொஞ்சம் மிளகு, மசாலா ஐட்டம் போட்டுக்கோங்க. நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இதில் ஒரு 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். இது கொஞ்சம் காரமாக இருக்கும், மிளகெல்லாம் போட்டிருக்கோம், மிளகாய் தூளும் போட்டிருக்கோம். அதனால் 2 காஞ்ச மிளகாய் போட்டால் போதும், ஒரு டேஸ்ட்டுக்கு தான். இதெல்லாம் வறுத்தாச்சு. இது நம்ம கொஞ்சம் போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இதை அரைச்சிட்டோம் பாருங்கள், பேஸ்ட் மாதிரி இருக்குது. இப்போ சிக்கனில் போட்டு ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இது ஃபுல்லாக கலக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் இதில் எண்ணெய் ஊற்றி குக்கரில் செய்யலாம். இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக குக்கரில் பண்ணோன்னா சீக்கிரமாக வெந்துடும், சீக்கிரமாக ஆகிடும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த சிக்கன் எல்லாம் இதில் போட்டுடலாம். எடுக்கக்கூடாது, எல்லாம் மசாலா எல்லாம் போட்டாச்சு. இப்போ இதை மூடிடலாம். மூடி ஒரு விசில் இல்லை 2 விசில் விட்டுங்க, போதும், வெந்துடும் சீக்கிரமாக. ஒரு விசில் விட்டு இறக்கியாச்சு. இப்போ வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், சூப்பராக ஆயிடுச்சு. இதில் நம்ம கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். பாருங்கள், இதில் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டா சூப்பராகிடும். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. அரைச்சி ஊற்றுனது இதில் ஊற்றி கலக்கிப்போம். பாருங்கள், யம்மியாக இருக்குது. இதை அப்படியே கொதிக்க வைக்கணும். அவ்வளோதான், ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா சோம்பேறி சிக்கன் ரெடி. சோம்பேறி சிக்கன் ரெடி. யம்மியாக, காரமாக, சூப்பராக இருக்குது. பாருங்கள், சீக்கிரமாக ஆகிடும். குக்கரில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக ஆகிடும். ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோ, சோம்பேறி சிக்கன் ரெடி. கொத்தமல்லி போட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக ஆயிடுச்சு. பாருங்கள், வாசனை சூப்பராக இருக்கு. கமகமான வாசனை வருது.